10 நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து வெளியே வராங்க. 4 பேர் வந்து தவைகளை சேர்ந்துட்டாங்க அதிமுகவில் வந்தவங்க. 2 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. இப்படி போகும்போது மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? மக்களை முட்டாளா நினைக்கிறாங்களா? இங்கே வந்து அவர் சரியில்லை, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் நல்லாட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபால்னு 10 நாளில் 20 நாளில் அங்கே போய் சேர்ந்து நிற்கிறாரு. அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்லலாம் அது அப்படி இப்படின்னு என்ன காரணம் சொன்னாலும், பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலுமே ஏன் வேற எங்கேயுமே உனக்கு பால் கிடைக்காதா, அங்கே தான் கிடைக்குமா, மற்ற இடத்துலலாம் விற்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டேமேஜ் பொட்டென்ஷியலை அவங்க ரியலைஸ் பண்ணணும். பண்ணலைன்னா அது அவங்களுடைய பொறுப்பு, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கணும். அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை, அந்த ஈகோ கிளாஷ் மாதிரி, அதுதான் பிரச்சனை. இதில் என்னங்க சீனியர் ஜூனியர் வேண்டி கிடைக்குது? அரசியலில் வந்து அப்படி பார்க்க போனால் ஜெயலலிதா அவர்கள் ஜூனியர், அவங்க கீழே எத்தனை பேர் இருந்தாங்க சீனியர்? யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சீனியர், இல்லாதவங்க ஜூனியர். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்ன போச்சு, ஆட்சியும் போச்சு, கட்சியும் போச்சு, கூட இருக்க எம்எல்ஏக்களும் போட்டாங்க, கட்சிக்காரங்களும் போட்டாங்க, எல்லாமே போயிட்டு நிற்கிறதுக்கு அன்னைக்கு அந்த ஒரு காம்ப்ரமைஸை பண்ணி, அது காம்ப்ரமைஸ்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ், அவ்வளோதான். ஒரு சரியான எதிர்க்கட்சி, ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தலைவர், அதற்கான இடம் இப்போ ஒரு பெரிய காலியாக இருக்குது. அந்த இடத்த வந்து டபால் டிபின்னு அவசரமாக ஒரு ஊத்துற மாதிரி வேண்டாம், நிதானமாக பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காய் நகர்த்தி கொண்டு வருகிறார். வணக்கம் அருண் சார். வணக்கம் நிரஞ்சன். இப்போது எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுற ஒரு நபர் இப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல, ஒரு ட்வீட் போடல, அறிக்கை விடல. ஏன், என்னாச்சு? யாருப்பா அது? என்ன விஷயம்? எனக்கே ஒரு பார்க்கணும் போல இருக்கு. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு சர்ச்சை, ஒரு வதந்தியும் கூட நம்ம சொல்லலாம். அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மீது வைக்கக்கூடிய போதைப் பொருள் அந்த ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு இதே முன்னாடி பழைய மாதிரி இருந்திருந்தாருன்னா ஒரு டேட்டோட வந்திருப்பாரு, பேசியிருப்பாரு. இப்போ அது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குல்ல. அதாவது அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக மௌனமாக இருக்காரா, இல்லை இந்த விஷயத்தில் மட்டும் மௌனமாக இருக்காரா அப்படின்றத கவனிக்கணும். அவர் வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார். சமீபத்தில் ஏவாவேலு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை, அப்போவும் என்ன பண்ணார், இன்னொரு 5 நிறுவனம் குறிப்பிட்டு இதிலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஃபேன் கிளப்பாக ஏதோ ஒன்று ப்ளஸ் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி, அது ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருக்குது, அதை விசாரிக்கணும், அப்போ தான் இது முழுமையான இதுவாக இருக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு செலெக்ஷனில் நடந்த குளறுபடிகள், அதில் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறார், எதுக்கெல்லாம் சைலண்டாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்கள் பிரச்சனை, ஊழல்றது மக்களுடைய பிரச்சனையா, அதுக்கப்புறம் செலெக்ஷனில் குளறுபடிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜ் லிமிட்டு அப்படின்றது மக்கள் பிரச்சனையா? அப்போ மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் குரல் கொடுக்கல அப்படின்னு தெரியுது இல்லையா? சொல்லப்போனால் ஒரு எதிர்க்கட்சி அப்படின்னா முதல்ல அவங்க கொடுக்க வேண்டியது மக்கள் பிரச்சனைகளுக்கு. ஆனால் இந்த ஊழல் விஷயத்தில் திமுக என்ன குரல் கொடுப்பாங்க எனக்கு தெரியல. அதிமுக என்ன குரல் கொடுத்தாங்க? ஒன்றுமே காணுமே. பாஜக என்ன குரல் கொடுத்தாங்க? எதுவுமே காணோம். இப்போ குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழக பாஜகவில் இவ்வளோ நாள் கழிச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அமமுக, அதிமுக, திமுக எல்லாரும் இந்த பேச்சை சொல்லும்போது தமிழக பாஜக ஆகட்டும் இல்லை மேலிட பாஜக ஆகட்டும் வாயை திறக்காமல் இருந்தாங்க. கரெக்டா? எஸ். ஸோ அப்போ எதுக்கு குரல் கொடுக்கணுமோ அதுக்கு அவர் சரியான நேரத்தில் சரியான குரலை கொடுக்கின்றார். சொல்லப்போனால் இப்போ ஏவாவேலு அவர்களுக்கு எதிரான அந்த ரெய்டில் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க வேண்டும், தப்பு பண்ணவங்களாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதோட நிற்காம நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டாவோட அவர் கேட்குறார். இந்தந்த நிறுவனங்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நிறுவனங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அப்போது இதுதான் வந்து ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை, அதை அவர் செஞ்சிட்ருக்கார். இப்போது அந்த அமைச்சர் அந்த வீடியோ வந்த விவகாரம், இப்போ இன்னும் சில வீடியோலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே வந்து கும்பகோணம் பகுதியாக யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடியோ அப்படின்னு வந்தப்போ அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி இதுவும் வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு அவர் தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இவங்க ஒரு கவுண்டரு, அதுக்கு அவங்க வந்து வேற யாராவது ஒரு கவுண்டரு, இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது. ஸோ இதுல உண்மை என்ன அப்படின்னா அரசாங்கம் தான் முயற்சி எடுக்க வேண்டும், வேற யாரும் போயிட்டு இதை பண்ண முடியாது. அடுத்தது எந்த அளவுக்கு இது வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஆளுங்கட்சி ரியலைஸ் பண்ணணும். நீங்க சொல்லலாம் அது அப்படி இப்படின்னு என்ன காரணம் சொன்னாலும், பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலுமே ஏன் வேற எங்கேயுமே உனக்கு பால் கிடைக்காதா, அங்கே தான் கிடைக்குமா, மற்ற இடத்துலலாம் விற்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டேமேஜ் பொட்டன்ஷியலை அவங்க ரியலைஸ் பண்ணணும். பண்ணலைன்னா அது அவங்களுடைய பொறுப்பு, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கணும். அதனால் இது வந்து சரியாக தான் அவர் போயிட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா இதில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக எதுவும் சொல்ல முடியாது. அது அவர் சொல்கிற மாதிரி ஏதோ மாத்திரையை தான் அவர் உடைச்சேன் அப்படின்னு சொன்னாலும் இதில் நிறைய அந்த கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய போயிட்டுருக்கு. எல்லாம் லாஜிக்கலாக நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அங்கே குழந்தை ஃபோட்டோலையே இல்லையன்றாங்க. அவங்க வந்து உடனே நான் குழந்தை அழுதுருந்தது அதனால் பின்னாடி எடுத்துகிட்டு போனேன் அவங்க ஒரு கவுண்டர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக வைக்க வைக்க ஒரு டாக்டர் வந்து ஒரு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு போல இருக்க ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா அமைச்சர் நேரடியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு யார் யார் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க. அரசியல்வாதிகள் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேளுங்க, உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மேட்டர் அத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கேருந்து ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் பதில், இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்களுக்கு ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பட்டு அதுவும் எது சொல்றீங்க, இதுதான் இந்த இவங்க ஒரு கேள்வி கேட்கறது, அவங்க புதுசாக ஒரு வீடியோ வருது, அதுக்கு அவங்க உடனே பதில் சொல்றது, ரெண்டு பக்கமும் இந்த சோசியல் மீடியாவில் கொம்பு சுத்துறதுன்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப சுகராக நடந்துட்டு இருக்கு. அதே சோசியல் மீடியாவில் தான் குற்றச்சாட்டு வைத்தார்கள் தாவேகா, அது எஃபெக்டிவாக இருந்தது. இன்னைக்கு அதே டெம்ப்ளேட்டை இவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியா திறந்தா இவங்க ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட் இதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது அவங்களுடைய தலைவலி, அவங்க பார்த்துப்பாங்க. இது மக்கள் பிரச்சனையா? இப்போ அவர் என்ன பண்ணுறார் அதுதான் கேள்வி. இதெல்லாம் பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி வராங்க. அது கூட ஏதோ டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதோ கேள்விப்பட்டேன். வாடவர் அது என்னவனா இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு மக்கள் பிரச்சனைகளில் அவர் சரியான இதில் குரல் கொடுத்துட்ருக்கார். இதுதான் மக்களுக்கு வேணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்பாங்க. அதனால் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. ஓகே, தனிநபர் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை பெருசாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தனிநபர்னு நம்ம ஒதுக்கிட முடியாது, ஏன்னா ஒரு அமைச்சர். இப்போ அது அமைச்சர் இல்லாமல் ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி அப்படின்னு இருந்தாலுமே இந்த கேள்வி வரத்தான் செய்யும். பட் இப்போ வந்து அவர் மக்கள் பிரச்சனைகளுக்கு மட்டும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை வந்து தேவையில்லாத அரசியலாக்க வேண்டாம், எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம இப்போ டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக மக்கள் பிரச்சனை தானே பெரிய பிரச்சனை. இவர் அன்னைக்கு என்ன பண்ணார் இன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா உடனே இவங்க சைட்லேருந்து அங்கே இல்லையா அங்கே இல்லையா அப்படின்னு ஆளுக்கு மாற்றி மாற்றி ஒரு குரல் கொடுத்துக்க வேண்டியது தான். அப்போ என்ன ஆகுது, திமுக தாவேகா ரெண்டு பேர் சைட்லேருந்தும் இருக்கிறதெல்லாம் வெளில வருது இல்லையா? அப்போ நம்ம சந்தடி காட்டாமல் இருந்துட்டு எது முக்கியமான பிரச்சனையோ அதை மட்டும் குரல் கொடுத்து, இதுக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து தப்புன்னு இருக்கிறதா நான் நினைக்கல நிரஞ்சன். ஓகே, இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழில் வந்துருந்துச்சு. பெருந்துறை தொகுதியில தான் பர்டிகுலர் டார்கெட் பண்றாரு அப்படின்ட்டு. இல்லை யாரோ ஒருத்தர் கரூர்னு கூட சொன்னாங்க. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னோடனே கரூரில் நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏன் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறார், கே நேரு அவர்கள் வேற சொல்லிக்கிறாரு இங்கே நிற்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சுற்றிட்டு இருக்கு. பட்டு எனக்கு என்னவோ அவர் இந்த இடைத்தேர்தலை நிற்பார் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா முதல்ல கட்சின்ற ஒரு அமைப்பு வரணும். அதுக்கே அவர் என்ன சொன்னார், இப்போ இந்த 18 லட்சம் சம்திங் இருக்குது, 50 லட்சம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த தேர்தல் அறிவிப்பதற்குள்ள அந்த கட்சி ஆரம்பிக்கப்படுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் கொஞ்சம் நிதானமாக போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ கட்சி அப்படின்ற அமைப்பு இல்லாமல் சுயேட்சையாக போட்டி போடுவாரா, இல்லை வந்து உடனடியாக டக்குப்புக்குன்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னும் போது அப்போ அவருக்காக மட்டும் அந்த கட்சி இமிடியட்டாக ஆரம்பித்த மாதிரி ஆகிடுங்க இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டி போட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இந்த தடவை களத்தில் இறங்க மாட்டார்ன்றது தான் என்னுடைய கருத்து. பட் ஒவ்வொன்றும் அவங்களுடைய சுதந்திரம், அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கிரவுண்ட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி தாவேகா வர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் மாறி மாறி கவுண்டர் அட்டாக்ஸாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது சைடில் ஒரு பக்கம் அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப தேய்ந்து வருது இல்லை? எங்கே இருக்குன்னு இப்போ கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. தேய்ந்து வருதுலாம் சொல்லாதீங்க. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், அதிமுகலேருந்து ஏதோ பேச்சப் ஆயிடுச்சு, அவங்க வந்து இந்த கட்சி தாவல்
சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்ததை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டெம்பரரி ஃபெனாமினா தான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அல்டிமேட்லி இவங்களுடைய எண்ணம் வந்து அதிமுகவை ஒட்டுக்கா அந்த பக்கம் தாவேகாவுடன் கொண்டு போய் இணைப்பது அப்படின்றது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் தாவேகாவுக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அதிமுகவுடைய ஃபியூச்சர் என்ன? கடைசி வரைக்கும் ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் இருக்கணும். அப்புறம் இன்னைக்கு வந்து அங்கே போகிற அத்தனை எம்எல்ஏக்களும் அதுக்கப்புறம் வரதுன்ற தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. இதில் வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிளின்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 40 பேரே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தாவேகா வந்து இந்த அளவுக்கு ஜெயிச்ச தேர்தல்லையும் அவங்க வந்து தோக்காமல் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்குச்சு அந்த இடங்கள்ல அவங்க தான் செல்வாக்கு. நீங்கள் வந்து ஆட்சி அப்படின்னு ஆதரவு கொடுத்துட்டு அதில் ஒரு சில பேர் மந்திரியாகவும் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய செல்வாக்கை வளர்க்குறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து தாவேகா செல்வாக்கு வளரணும், ஜோசப் விஜய் அவர்கள் செல்வாக்கு வளரணும்னா இது பண்ண மாட்டாங்க. என் தொகுதியில் நான் எம்எல்ஏ, இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த தொகுதிகளில் தாவேகா என்ன ஆகும்? அங்கே ஏற்கனவே போட்டிக்கிட்டு 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ வந்தவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? திமுக இந்த மாதிரி தானே ஆச்சு, அதிமுகலேருந்து வரவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆரம்ப காலத்தில் நம்மளெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து புதுசாக ஜெயிச்ச உடனே வந்து சேர்றவங்களுக்குலாம் அவங்களுக்கு தான் செல்வாக்கா அப்படின்னா அப்புறம் அந்த கட்சிக்கு ஆரம்ப காலத்துலேருந்து போஸ்டர் ஓட்டினவன், கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவன், அவனுக்கெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது இன்னொரு குரூப்பை தான் அங்கே உருவாக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் காத்திருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த திமுக இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, எதிர்கட்சியாக அவங்க சூப்பராக செயல்படுவாங்க. உலகத்திலேயே வந்து எதிர்கட்சினா அது திமுக கிட்ட தான் நீங்கள் பாடம் படிக்கணும். ஆனால் அவங்க கிட்ட அந்த கிரெடிபிலிட்டி இல்லை. அவங்க எந்த பிரச்சனையை முன்வைத்தாலும் உடனே அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து இப்படி பண்ணலையா, அப்படி பண்ணலையா, இது ரொம்ப சரியா, அது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இப்போதைக்கு திமுகவுடைய எதிர்ப்பெல்லாம் எப்படி ஆகும்? தோந்து போட்டாங்க, ஆட்சி இல்லை, பவர் இல்லை, அதிகாரம் இல்லை, அதனால் வந்து இவங்க என்னென்னவோ பேசினுக்கிறாங்க. இப்படித்தான் மக்கள் மத்தியில் போகும். இந்த இடத்துல தான் ஒரு வேக்குவம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு சரியான எதிர்க்கட்சி, ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தலைவர், அதற்கான இடம் இப்போ ஒரு பெரிய காலியாக இருக்குது. அந்த இடத்த வந்து டபால் டிபின்னு அவசரமாக ஒரு ஊத்தப்பம் ஊத்துற மாதிரி வேண்டாம், நிதானமாக பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காய் நகர்த்தி கொண்டு வருகின்றார். பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ரிவைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. இத்தனை வருஷமாக இருந்த ஒரு கட்சி, பட்டு கடந்த தேர்தல் போது வந்து செயல்பாடு சிறப்பாக இல்லை. இப்போது 21 தேர்தலில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. அந்த இல்லாமல் அந்த பக்கம் மாற்றம் வேணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு போட்டார். அதை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க, எல்லாம் கரெக்டு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸு எல்லாம் இருந்தது. பட் 24 பாராளுமன்ற தேர்தலும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 21 ஜெயிச்ச பிறகு, திமுக ஜெயிச்சு வந்த பிறகு அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படவில்லை. எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரதுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் வந்து வா எக்ஸாம் வருது அப்படின்ட்டு அந்த கடைசி நாள் அன்றைக்கி நம்மலாம் புத்தகத்தை தூஸ் தட்டி எடுப்போமே, அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கான பலனை அனுபவித்தார்கள். சரி, 26லையாவது மறுபடியும் பாஜகவோட சேர்ந்துட்டாங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி. அண்ணாமலையும் ரிகன்சல் ஆகிட்டாரு, அவரே வந்து எடப்பாடியை சிஎமாக்கணும்னு சொன்னார். அப்போவாது 2 பேருமா சேர்ந்து சுறுசுறுப்பாக, ஆக்சுவலாக எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து பிரச்சாரம் செய்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ப்பையும் தவறு. அவர் ரெடியாக தான் இருந்தார், அண்ணாமலை ரெடியாக இருந்தார்ல, இவர் ரெடியாக இல்லைல்ல. ஏன்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு போய், ஏங்க கிரெடிட் போகிறதா இல்லையா அதான் முக்கியம், ஆட்சி வருதா அதுதானே முக்கியம். இப்போ என்ன போச்சு, ஆட்சியும் போச்சு, கட்சியும் போச்சு, கூட இருக்க எம்எல்ஏக்களும் போட்டாங்க, கட்சிக்காரங்களும் போட்டாங்க, எல்லாமே போயிட்டு நிற்கிறதுக்கு அன்னைக்கு அந்த ஒரு காம்ப்ரமைஸை பண்ணி, அது காம்ப்ரமைஸும் கூட நான் சொல்ல மாட்டேன், அது வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ், அவ்வளோதான். கூட்டணி அவரே அவ்வளோ தூரம் இறங்கி வந்து சொல்லிட்டாரு. அப்படி இருக்குச்சா நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. அதுதான் அவர் பண்ண பெரிய அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை, அந்த ஈகோ கிளாஷ் மாதிரி, அதுதான் பிரச்சனை. இதில் என்னங்க சீனியர் ஜூனியர் வேண்டி கிடைக்குது? அரசியலில் வந்து அப்படி பார்க்க போனால் ஜெயலலிதா அவர்கள் ஜூனியர், அவங்க கீழே எத்தனை பேர் இருந்தாங்க சீனியர். யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சீனியர், இல்லாதவங்க ஜூனியர். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் போயிட்டு நீங்கள் சீனியர் ஜூனியர், இப்போ சினிமாவில் ஒரு ஹீரோ வராரு அப்படின்னு சொன்னால் முதல்ல ஹீரோவாக வருவார், 2வது படத்தில் சான்ஸ் கொடுப்பாங்க,
அவர் சூப்பர் சப் ஜூனியரா இருப்பாரு. நான் எத்தனை வருஷமா சினிமாவில் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க முடியுமா? யாருக்கு மாஸ் அப்பீல் இருக்குதோ அவங்க தான் சீனியர், அதை ஏற்றுக்கிட்டு போனோம். அடுத்தது இங்கே சீனியர் ஜூனியர் அப்படின்னா என்ன, அவங்கள வந்து அண்ணாமலை சிஎம், எடப்பாடி டெப்டி சிஎம்னா சொன்னாங்க. அவர் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார், இந்த பம்பே வானா அப்படின்னு. அப்படி இருக்கச்சா ரைட்டு, ஒரு ஆதரவு கொடுக்குறாரு, ரைட் சந்தோஷம், வாங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலாம். மற்ற வேட்பாளர்கள்லாம் அவர் கூப்பிட்டாங்கல்ல, மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்தவங்கலாம் வந்து அண்ணாமலையை பிரச்சாரம் பண்ண கூப்பிட்டாங்கல்ல. அந்த மாதிரி சேர்ந்து இருந்து ஒரு 10 இடத்துல இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும், 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கு தானே வந்து அலையன்ஸ் அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல். அப்படி இருந்து நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டீர்கள்னா இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். அண்ணாமலை வந்து அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் பிரச்சாரத்துக்கு வராமல், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா தான் எங்கள் தமிழகத்தில் அதிமுக எடப்பாடி அவர்களது பிரச்சாரம் எடுபடலை. அவர் வந்து வாண்டனா அப்படியே சும்மா ஏதோ போறாரா இல்லை வந்து நிஜமாகவே எடுபடலையான்னு தெரிலங்க. உடனே தான் அதுக்கப்புறம் பாஜக மேலிடம் அண்ணாமலையை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஹெலிகாப்டர், அவர் பாண்டிச்சேரியில் இருந்தார், அவர் ஹெலிகாப்டர்லாம் வச்சு கூட்டின்னு வந்து நீங்கள் பிரச்சாரத்தில் இறங்குங்க அப்படின்னு சொன்னதுனால தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அதை தேறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் விட்டது யார்? இனிமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. இனிமேலாம் அதிமுகவை ரிவைவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அரசியல் அப்படின்றது தலைகீழாக மாறிவிட்டது நிரஞ்சன். இன்னும் நீங்கள் அதே பழைய பாணியிலே உக்காந்துங்கன்னு இது நடுவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து எடப்பாடி அவர் மகனை கொண்டு வருகின்றார் அப்படின்னு. இல்லை, அதுதான் கிளியராக சொல்லிட்டாங்களே, மகன் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் அவங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், சரி இளைஞர்கள் தான் எதிர்காலம் அப்படின்னு சொன்னால், அப்போ திமுகவில் வந்து மு.க. ஸ்டாலின் தலைவராகவே இருக்கட்டும், செயல் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவரை வந்து ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் திமுக ஜெயிச்சிருமா நாளைக்கு? ஸோ கேள்வி வந்து அவர் இளைஞரா முதியவரா அப்படின்றது இல்லை. செங்கோட்டையன் என்ன நேற்று தான் அரசியலுக்கு வந்தாரா, இல்லை முந்தா நேற்று தான் வந்து அவர் மேஜர் ஆனாரா? எத்தனை வயசாகுது அவர் ஜெயிச்சார்ல, புஷி ஆனந்த் அவர்கள் ஜெயிச்சார்ல, இதிலே வயசானவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல. முக்கியமாக இந்த விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் அவங்க கேண்டிடேட் யாருன்னே தெரியாது, அப்புறம் தானே வயசை பார்க்கறது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய், விசில், தாவேக்கா, இந்த 3 எழுத்து தான். அதனால தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஒரு 10 பேரை நிற்க வச்சுட்டு, ஆனால் ஒரு 2 பேரை நிற்க வச்சுட்டு யார் உங்கள் எம்எல்ஏனா பல பேருக்கு தெரியாது. கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க, அந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஸோ ஒரு இளைஞர் தான் அப்படின்னு இல்லை, ஒரு மாஸ் அப்பீல் இருக்க ஒரு லீடர் வேணும். அது இங்கே லேக்கிங். இனிமேலாம் அதை வந்து உருவாக்க முடியாது. இல்லை, இது எப்படி எடுத்துக்கிறதுனா, எங்களுக்கு வந்து இந்த மாஸ் அப்பீல் தேவையில்லை, ஐடியாலஜிக்காக நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னா திமுகவில் இருக்க நிறைய கடைக்குடி தொண்டர்கள் சொல்கிறாங்க. அதுதானே அதிமுகலையும், அம்மாக்காக, எம்ஜிஆர் ஐயாக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. திமுக கிட்ட சரி அந்த மாதிரி சொல்லவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய சித்தாந்தம் என்ன, ஐடியாலஜி என்னன்னு கேளுங்க. கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஐடியாலஜி அப்படின்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க நிரஞ்சன். எந்த ஐடியாலஜியை பார்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிற பாஜகவோட அந்த காலத்தில் கூட்டணியில் இருந்தீங்க, இன்றைக்கும் அந்த குசராத்னு சொல்லிக்கின்னு அந்த கலவரம் நடந்த காலகட்டத்தில் நீங்கள் கூட்டணியில் மந்திரியில் இருந்தீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஐடியாலஜி அதெல்லாம் சொல்லாதீங்க. நாளைக்கே பாஜக திமுக கூட்டணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஐடியாலஜின்னு சொல்கிறவங்களாம் ஆமாம் ஆமாம் திமுக சித்தாந்தம் ஏங்க அதுதான் பாசிசம்னு சொல்லிட்டீங்க, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கேட்டு பாருங்க, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இவ்வளோதான். பட் நீங்கள் கேட்ட கேள்வி கூட்டணி தானே அது. இல்லை வரேன், நீங்கள் கேட்டது கரெக்டு. அப்போ அதே மாதிரி தானே அதிமுகலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அண்ணன் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி அவர்கள் நினைக்கிறேன் ஒரு தடவை அழகாக சொன்னார், வாரிசு அரசியல் இருக்கிறதுனால தான் திமுக இவ்வளவு வலிமையாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க வந்து ஒரு 75 வருஷ கட்சி நிரஞ்சன். அண்ட் இந்த வாரிசு அரசியல்னு இருக்கிறதுனால இவர் வட்ட செயலாளர்னா அதுக்கப்புறம் அவருடைய வாரிசு தான் வட்ட செயலாளர், இவர் தான் ஒன்றியம், இப்படி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம தப்புன்னு சொல்லலாம், வகையில் ஸ்ட்ராங்காக இருக்கு, அது ரீசன் தானே. கரெக்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொள்ளு தாத்தா, தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, பையன், பேரன் அப்படின்னு எல்லாம் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்காங்க. அதிமுகவில் இங்கே தான் உதவாங்குது. ஏன் எடப்பாடியார் அவர்களே ஒரு தடவை கேட்டார்ல, என்னங்க நம்ம கட்சியில் இளைஞர்களே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உங்கள் கட்சிக்காரங்களுடைய வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்களே ஏன் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க? அப்போ எங்கேயோ உதைக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த மாஸ் அப்பீல்ன்றது லேக்கிங். ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அப்படின்னா கலைஞர் அவர்களுக்கெல்லாம் கிடையாது. பட் ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க, கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே அது கிடையாது இல்லை. ஸோ இப்போ அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும்.
இதுக்கு மேலேயும் வந்து எடப்பாடி விடாப்படியா இருந்து போறவங்க எல்லாம் போங்க. ஆனா எங்க போறது? அப்புறம் அது என்ன கட்சி அது, மானிமா, அந்த மாதிரி தான் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவர் இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது, இல்ல ஒன்னா போய் சேரலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அதிமுக ஆயிடுச்சா? இன்னும் 43 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. யோசிச்சு பாருங்க நிரஞ்சன், 43 பேர் இருந்தாலும் இதுல எத்தனை பேர் அந்த பக்கம் போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க ரிவைவலுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு. இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? இனிமே நமக்கு எதிர்காலம் என்ன? பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, அடுத்தது பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 31. யாரை வச்சு அவங்க வந்து எலெக்ஷனை ஃபைட் பண்ணுவாங்க? அப்போ கடைசி வரைக்கும் செலவு பண்ணிக்கினே இருக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது எதுக்கு இங்கே இருக்கணும்னு. இது இன்னைக்கு தாவேகா வந்த பிறகு இருக்கின்ற பிரச்சனை கிடையாது நிரஞ்சன். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்க நிறைய நிர்வாகிகள் அந்த பக்கம் திமுக பக்கம் போய் சேர்ந்ததை நான் கண்ணார பார்த்துருக்கேன். நான் வந்து இதில் வேற இங்கே வந்து வட்ட செயலாளராக இருந்தவர், கவுன்சிலராக இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அங்கே போயிட்டு பரம்பரையாக அவங்க 3 தலைமுறையாக வட்ட செயலாளர், அவரை டம்மி பண்ணிட்டு உட்காந்துனுங்கிறாரு. அவர் பாவம் புலம்புறாரு, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வந்து திமுகவில் இருக்கோம், இன்னைக்கு அதிமுகலேருந்து வந்தவர் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துனுக்குறாங்க, எங்களை டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த கீழ்மட்டத்தில் அந்த நகர்வு அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு பத்திரிகையில் வராது. யாராவது ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ இப்படி போனால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்றது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு நிரஞ்சன். இப்போ கண்டது இருக்க தெரியுது. இப்போ மானிமா மாதிரி அப்படின்னா சரி ரைட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும், அவ்வளோதான். பட் எந்த நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க அதிமுக தொண்டர்களுக்கு? இனிமே நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ இவங்க கட்சியை கொண்டு போய் சேர்த்தாலும் அதான் நடக்க போகுது, சேர்க்காட்டாலும் அதான் நடக்க போகுது, எப்படி பண்ணாலும் அதுதான். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நடப்பது நடக்கட்டும்னு இருக்கார் போல இருக்கு எடப்பாடி அவர்கள். இப்போ சமீபத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு விஜய் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. அதில் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, சுதந்திரமாக நீங்கள் செயல்படுங்க, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம், உங்களுக்கு தனி நபருடைய அந்த கட்டளை அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அது இல்லை அப்படிங்கிறதான மீனிங். நான் ஒன்று சொல்லிட்டா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆரம்பத்தில் இதான் சொல்லுவாங்க, அரசியல் குறுக்கீடு இருக்காது, சுதந்திரமாக செயல்படலாம், அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படலாம், காவல்துறை சுதந்திரமாக செயல்படலாம், இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தான் இதை கேட்கும்போது ரைட்டு இவங்களும் சொல்லிட்டாங்களா, இவ்வளோ நாளாக ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லா காலகட்டங்களிலும் இது தமிழ்நாட்டிலன்னு இல்லை, எல்லா மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தவொடனே இதான் சொல்லுவாங்க. ஆனால் அது முழுவதுமாக கடைப்பிடிக்கப்படுகின்றதா அப்படின்றது தான் கேள்வி. சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, ஒரு தாவேகாவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறை இதை புகாரை வாங்க மாட்டோம்னு சொல்லி அப்புறம் ஜனங்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் கட்சியிலேருந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, பாருங்க நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டோம், வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஏன் பண்ணலை காவல்துறை? ஏன்னா இத்தனை வருஷமா இப்படியே தான் நடந்திருக்கின்றது. அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்காரு, ஒரு ஒன்றியம் வட்டம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறது எப்படி, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருமா அப்படின்னு. ஸோ இது வார்த்தையோடு நிற்காம நிஜமாகவே இது செயலில் காட்ட வேண்டும். இன்னைக்கு ஏதோ செய்தி வந்திருக்கு, ஏதோ கார் இங்கேயோ கம்பியில் இடிச்சு நின்றுது, அது உள்ள ஏதோ இருந்தது, வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னு. அது எப்படி உடனே அது பெரிய விஷயம் அப்படின்றதுனால பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய அப்பப்போ அங்கங்கே புகார் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ இஷ்யூ என்னென்னா, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த அரசியல் கட்சிக்குமே நீ என்ன வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேரில் கேஸ் இருக்கா, 3 வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இல்லைனா யாராவது ஒருத்தர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்போம், இதெல்லாம் வச்சா சேர்க்க முடியும். ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கில் வரதான் செய்வாங்க. அதில் நம்ம யாருக்கு சீட்டு கொடுக்குறோம் அதையாவது நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அதுதான் சார் அடிப்படை. அவங்க பார்த்து தானே தராங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, பண்ணணும். பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியல. ஏற்கனவே வந்து பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மந்திரி பதவி வேறு கொடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வழக்குகளெல்லாம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுமா? அவர் தான் சொல்கிறாரு, தாவேக்காவினர் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கிறேங்கிறாரு. சரிங்க, இப்போ திமுகவில் என்ன சொல்கிறாங்க, இப்போ அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள் அவங்க மந்திரி மேலேயே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, அஃபிடவிட்டில் இருக்குல்ல, அதை பார்த்தாலே தெரியல, புதுசாக நீங்கள் எதுவும் தேட வேண்டாம். அப்போ அந்த வழக்குகள்லாம் உடனே துரிதமாக நடத்தப்படுமா? எனக்கு அதை சொல்லுங்கள்.
அப்படி பண்ணா அதுக்காக வந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் டக்கு முக்குன்னு முடிச்சு அக்விட் பண்ண மாதிரிலாம் இருந்தால் சரி வராது. இது சொல்றது தான், பட்டு அந்த சொன்னதோடு நிற்கக்கூடாது, செயலில் காட்ட வேண்டும். அப்போ ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு எதிராக இந்த பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதையும் நீங்கள் வந்து எந்த ஒரு தயவுதாட்சியம் பார்க்காம எந்த ஒரு பயமும் இல்லாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை அட்லீஸ்ட் சொல்லாட்டாலும் அதை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா கரெக்டுப்பா, சொன்ன மாதிரி செய்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வர ஒரு அதே ஸ்டேட்மெண்ட் தான் நிரஞ்சன். ஓகே, மே 10 வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. மே 25 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு எம்எல்ஏ, ஒரு 10 நாள் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து வெளியே வராங்க. 4 பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அதிமுகவில் வந்தவங்க 2 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. இப்படி போகும்போது மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? மக்களை முட்டாளா நினைக்கிறாங்களா? மக்கள் அதை ஃபீல் பண்ணணும். என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? இதே மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிட்டு பதவி போச்சு, நான் ராஜினாமாவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புது கட்சியில் நின்றோ இல்லை வந்து வேறு சின்னத்தில் நின்றோ ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு மக்களை பற்றி நல்லா தெரியுது. நான் எந்த சின்னத்தில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்சியில் மாறிட்டு இனி பாருங்க, இந்த சீரியல் மாதிரி நம்ம இப்படியே பழகிட்டோம்னு நினைக்கிறேன். நேற்று வரை இவர், இனிமேல் இவர் அப்படின்னா இவர் தான் இவர் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே இவர் தான், ஆனால் அந்த வேட்டியில் இருக்க கரை மட்டும் மாறி இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, அதே ஆள் தாங்கன்னா அதே ஆள் தானப்பா. அங்கேயாவது சீரியலாவது ஆளே மாறுது, இங்கே ஆள் அதே தானப்பா. வேட்டியில் இருக்க கரை தானப்பா மாறுது, தோளில் போட்டிருக்க துண்டு தானப்பா மாறுது. அதனால அவருக்கே ஓட்டு போடும் அப்படின்னு ஜனங்க இருக்க வரைக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒவ்வொரு கட்சியில் நின்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஜனங்க அப்படி தானே இருக்கோம். நம்ம யோசிக்கணும். நாங்கள் இங்கே வந்து அவர் சரியில்லை, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் நல்லாட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபால்னு 10 நாளில் 20 நாளில் அங்கே போய் சேர்ந்து நிற்கிறாரு. அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட இருக்க கட்சிகளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை நான் சொல்கிறேன். எதுக்கோ உட்கட்சி விவகாரம் அவருடைய அதிகாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சியிலேருந்து வந்து சேர்த்தா மட்டும் அதெல்லாம் இப்படி சேர்க்குறீங்கன்றாங்க. அது உங்களுக்கு என்ன வந்தது? அதிமுக கேட்கணும், தாவேகால இருக்கவங்க கேட்கணும். கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ கேட்கறதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆராசா சொன்னார் ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட். என்னன்னா 234 தொகுதியில் நம்ம தனியாக நிற்கிறேன்னு சொல்லுங்க தலைவரே, நம்ம பார்த்துக்கலாம், இடைத்தேர்தலில் பார்த்துக்கலாம், அடுத்த சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம், எந்த கூட்டணியும் வேணாம், யாரையும் நம்ப வேணாம் அப்படிங்கிறாரு. என்னவோ கூட வரதுக்கு 10 கட்சி கூட்டணிக்கு காத்து நிற்கிற மாதிரியும் இவங்க வந்து அதெல்லாம் சேர்த்துக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யார் இருக்காங்கப்பா அவங்க கூட? அந்த வெக்ஸ்ல தான் சொல்றாரு, யாருமே வேண்டாம், நம்ம தனித்தனியே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. 60 இயக்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இவங்க தேர்தலில் போட்டி போடும் போதே 23 கட்சி கூட்டணின்னு தான் சொன்னாங்க. ஒரே எப்படி தோத்து போன பிறகு மீதி 37 வந்து சேர்ந்தாங்களா எனக்கு தெரியல. இது வந்து சொல்லிக்க வேண்டியதுதான். யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் தனியாக போவேன், வந்தால் தானே, யாருமே கூட இல்லை, அப்புறம் நீங்கள் தனியாக தான் நிற்கணும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெட்டாரிக்கலாக தான் எடுத்துகிட்டு போகலாமே தவிர இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். இதை எப்போ சொல்லியிருக்கணும்? இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததில்லை. அப்போ எல்லாம் இரட்டை இலக்கம் வேணும்னு கேட்டாங்க, அது வேணும்னாங்க, இது வேணும்னாங்க, அப்போ சொல்லியிருக்கணும். அது வேறங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தனியாக நின்றே ஜெயிப்போம், நீங்கள் எல்லாம் அப்படியே கிளம்பி போங்க, தேவையே இல்லை, அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா அது வீரம்னு சொல்லலாம். எல்லாம் கிளம்பி போன பிறகு நாங்கள் தனியாகவே நிற்போம் சொல்லுங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தனியாக தான் நின்றானோ, நீங்கள் யாருமே கூட கிடையாது, அப்புறம் இதை நீங்கள் அறிவிங்க அப்படின்னா என்னத்தை அறிவிக்கிறது? அவர் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் குழம்பி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ இன்னும் யார் கூட்டணியில் இருக்காங்க? அவங்களெல்லாம் வெள்ளத்தள்ளனமான தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி, ரைட்? அதனால் ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒன்லி ரெட்டாரிக், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தனியாக தான் நிற்கணும். சரி, தேமுதிக விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னென்னா, ஒரு கல்யாண மண்டபம் கிடச்சிட்டாலே இவர் போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாள் முதல்வர் போயிட்டு இந்த மாதம் இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாண்டாது, நாங்கள் என்ன பண்ணுற பாருங்க, திமுக மீண்டும் வரும், எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இந்த வசனங்களை வந்து எந்த கல்யாண மண்டபம் போனாலும் சமீபத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு, இதுக்கு எண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து காலங்காலமாக திமுகவுடைய வாணி. கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நீ வந்து விடுங்க, அந்த அவங்காலமான வார்த்தைன்னு சொல்லுவான்ல,
அதெல்லாம் எதிர்க்கட்சிகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான மேடையாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நிரஞ்சன். கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நீ என்னதான் சொன்னாலும் அங்கே வந்துக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இதே நீங்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கூட்டி 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ யாராவது ஒருத்தர் இருந்து எப்படி சொல்றீங்க வரும் அப்படின்னு. 6 மாசத்துல தேர்தல் வரும், ஆனால் அது இடைத்தேர்தல், வெறும் தேர்தல் கிடையாது. எப்படி நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் பேசலாம். அது இதே சோசியல் மீடியால தான் இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க, அதாவது கட்சிக்காரங்க அந்த மாதிரி அவங்க கல்யாணத்திலலாம் போயிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, ஆனா அவங்களுடைய சொந்த கல்யாணங்கள்னும் போது இந்த மாதிரி பேசுவது கிடையாது. முக்கியமா அமைச்சர்களது வாரிசுகள் திருமணம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது கிடையாது. மற்ற நிர்வாகிகள் கல்யாணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியல, பேசியிருக்காங்களா தேடி பார்க்கணும். பேசலைன்னா ஒரு சமீபத்தில் இல்லை, அவரால் மைக் வச்சிருந்திருக்க மாட்டாங்க, இவங்க வச்சிருந்துருப்பாங்க, அவங்க வைக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். மைக் இருந்தால் பேசியிருக்க போகிறாங்க. ஏன் நீங்கள் இதெல்லாம் குறையா சொல்கிறீங்க நீங்கள்? சரி, 6 மாதம் இதுவும் வந்து ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச் நிரஞ்சன். நிஜமாகவே நீங்கள் வந்து 6 மாதத்துல இந்த ஆட்சியை வந்து கவிர போது பாருங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லைன்னு அர்த்தம். நிஜமாவே இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நீங்க பிளான் போட்டுனுக்கிறீங்கன்னு சொன்னா யாராவது இதை உறக்க சொல்லுவாங்களா? இப்போ மத்தியில வந்து பாஜக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலை நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் யாரோ ஒருத்தர் பதவி விட்டு தூக்கினாரு. ஏன்னா இப்போ மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அந்த பக்கம் நிதிஷ்குமார், இவங்களை பிடிச்சி எப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. அது பெரிய அளவில் நடந்தது, அது விஷயம் வெளில தெரிஞ்சிடுச்சு. அதனால இந்த மாதிரி ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாராவது பாருங்க, ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் ஆகட்டும், ஏன்னா காங்கிரஸுடைய அப்படி ஏதாவது வேலை நடந்ததுன்னா காங்கிரஸுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்காது. ராகுல் காந்தி கூட சொல்லலை 3 மாசம் மிஸ்டர் மோடி 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பதவி விட்டு போயிருங்க அப்படின்னு அவரு கூட சொல்லலை. ஸோ இவர் 6 மாசம் அப்படின்னு சொல்லும் போதே இடைத்தேர்தலை தான் யாரோ தப்பா எழுதி கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா வரும், இடைத்தேர்தல் வரும். அது எத்தனை தொகுதிக்குன்னு இப்ப சொல்ல முடியாது இல்லை. ஆமாம், இன்னும் 10 நாள் இன்னொரு எம்எல்ஏ கூட வெளியே வரலாம், இன்னும் 10 பேர் கூட வரலாம். சீமான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக நிற்க போறார் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அப்படின்னு வந்துச்சு. அவரும் கிட்டத்தட்ட ஆமாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்டேரக்டா வந்திருக்கு பதில். சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணும், அண்ணனுடைய குரல் இருந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய தம்பிகள் வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு தொகுதியில மட்டும் இல்லை, மீதி இருக்கின்ற எல்லா தொகுதிகளில் கூட வந்து பொது வேட்பாளர்னு சொல்லாம அப்படி உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி நிறுத்தப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்னுடைய விஷன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடக்கின்றது அப்படின்னு தெரியும். நேற்று வரைக்கும் அவங்க சரியில்லை, அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக பெத்தெடுத்த பிள்ளை, பாஜகவோட பி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கபால் நாங்கள் போய் சேர்ந்துக்கினாங்க. சரி, நீங்க வந்து அவங்களுக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சுட்டு கூட்டணியை விட்டு உடச்சிக்கின்னு இப்ப இவங்களோட வந்திருக்கீங்கல்ல. அப்ப அதே மாதிரி நேத்து வரைக்கும் அதிமுகல இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து சேர்றாங்கன்னும் போது உங்களுக்கு ஏன் அது வந்து எரியுது? அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க கூட்டணி அது கட்சியா வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு எம்எல்ஏ பதவி போகாது. அவங்க சிங்கிளா வராங்க, அந்த 2/3 இல்லை, அதனால ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அது டெல்லியில் பிரதிநிதியை நியமிக்கிறதுனா அது உட்கட்சி விவகாரம். எப்படி ஒரு அரசாங்க பதவிக்கு ஒருத்தரை நியமிக்கிறது உட்கட்சி விவகாரமா? என்னதான் முட்டு கொடுக்கறதுன்னு இல்லையா? அப்போ அவங்க கட்சியில் யாரை சேர்த்துக்கணும் சேர்க்கக்கூடாதுன்றது அதுதானே உண்மையான உட்கட்சி விவகாரம். அதுலேயே நீங்கள் தலையிடுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு தனியாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. போகிறீங்களா போங்க அப்படின்வாங்க. அது நடக்கக்கூடாது. பாருங்களேன், இந்த 6, 7, 8 அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? இந்த இடைத்தேர்தலில் என்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் வேலை செய்ய போகுதுன்னு பார்க்க தானே போகிறோம். ஏன்னா தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வந்துச்சின்னு சொன்னால் இவங்களை வந்து இவங்களுடைய லெவரேஜ் கிடையாது, இவங்களை யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாவேக்கா யார் கம்யூனிஸ்ட் ஐயூஎம்எல் அந்த மாதிரியா விசிகா அதை விட்டீங்களா? அவரு ரெடியாக தான் இருக்காரு, நாங்கள் எப்போ வேணா வெளியே வருவோன்ட்டு அவர் ரெடியாக தான் இருக்காரு. அப்புறம் ஏன் திமுக கூட்டணியில் விட்டு வெளில வந்துட்டோம்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம்? மறுபடியும் இல்லை நாங்கள் மறுபடியும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்க ஊழல் ராணின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டு வாசல்லே போய் நின்று கூட்டணிக்கு நின்று ராஜ்யசபா எம்பி பதவியெல்லாம் வாங்கலையா? அது வேற விஷயம். ஆனால் திமுக சேர்த்துப்பாங்களா? சேர்த்தாலும் அந்த வாக்கு வங்கின்றது மறுபடியும் திரும்பி வருமா? ஏன்னா
ஏற்கனவே கம்யூனிஸ்ட், விசிகா இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, கம்யூனிஸ்டுக்கு கிடையாது. விசிகாக்கு இருந்த லிவரேஜ் சப்போர்ட்டு எல்லாமே வந்து தாவேகா பக்கம் போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து உடச்சிக்கின்னு அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துட்டாங்க, எங்களை வந்து மதிக்கிறது இல்லை, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் சொல்லியும் கேட்காம அதிமுகலேருந்து வந்து உங்களை சேர்த்துக்கினாங்க, அதனால நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். இந்த தடவை யாரும் இல்லை அங்கே தலைமை தாங்கிறதுக்கு. அதனால அவங்க தனியாக நின்றாலும் வேஸ்ட்டு, திமுகவோட வந்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா கட்சிகள் தான் வரலாமே தவிர ஓட்டு வராது. அதனால இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆஹா, அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல அப்படின்னு அவங்களும் மறைமுகமாக இதை ஆதரிப்பார்கள். எப்படி திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து பேச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இது அவங்களுக்குள்ளேயே கூட அது இல்ல அப்படி வந்தாலுமே அந்த தாவேகா தொகுதிகளில் சொல்றேன் ஜெயிக்க முடியுமா? இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க இங்க அதிமுக இல்லைங்க, இங்க பாஜக இல்லை, இங்க நாதக இல்லை, இங்க வந்து பாமக இல்லை, இங்க திமுக இல்லை, இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அப்பதான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செக் வச்சா மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எதிர்கட்சிகளே இல்லை, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா மறுபடியும் இடைத்தேர்தலில் 10-15 அப்படின்னு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்போ அது வந்து சரியில்லை. நீங்க தடுக்கவே முடியாது விஜய். தடுக்கவே முடியாதுன்றது வேற. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்பாங்க, ரீல்ஸ் மட்டுமே போதும், ரீல்ஸ் பதில் சொல்லும், நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து தடுக்கப்பட வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் ஒரு நல்ல முயற்சி தான், தப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறுத்தக்கூடாதுன்னு அரசியல் சட்டத்தில் ஒன்றும் இடமே கிடையாது. நேற்று வரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கேயே போன பிறகு அப்புறம் இவங்க இது மாதிரி சொன்னால் அவங்க அதிமுக திமுக சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு யோகியதை இருக்குது? அவங்க சேருவாங்க. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.